ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஜெபிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து எங்களோடு கூட இன்றைக்கு ஜெபிக்கும்படியாய் இணைந்திருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இது ஒரு அற்புதமான நேரமாக, ஆசீர்வாதமான நேரமாக எல்லாருக்கும் இருக்கட்டும். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், ஜெபத்தில் எங்களை நடத்தும். கர்த்தாவே, அது எங்களை வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற இந்த மக்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 73க்கு திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 73. சங்கீத புஸ்தகம் நம்ம இப்போ ஒரு புஸ்தகமாக பார்க்குறோம். 150 சங்கீதங்கள் உள்ள ஒரு புஸ்தகமாக பார்க்குறோம். யூதர்கள் மத்தியில் இது 5 புஸ்தகங்களாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? புக் 1, 2, 3, 4 and 5ன்னு 5 புஸ்தகங்களாக பிரித்து வச்சுருந்தாங்க. அதில் முதல் புஸ்தகம் வந்து 41ஆம் சங்கீதம் வரைக்கும், 2வது புஸ்தகம் 42லேருந்து 72 வரைக்கும். அதான் முடிச்சிருக்கோம். இப்போது இன்றைக்கி 73, 3வது புஸ்தகத்துக்குள்ளே நுழைகிறோம். இது 73லேருந்து 89 வரைக்கும். அப்புறம் 90லேருந்து 106 வரைக்கும் 4வது புஸ்தகம். அப்புறம் 107லேருந்து 150 வரைக்கும் 5வது புஸ்தகம். சரி, இதில் சங்கீதத்தை எடுத்த உடனே முதல்ல அந்த மேலே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது சின்ன நோட் ரொம்ப முக்கியம் இல்லையா? பல நேரத்தில் அதை நிறுத்தி அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா யார் எழுதுனது, எந்த சூழ்நிலையில் எழுதுனது அப்படின்லாம் சில நேரத்தில் அங்கே ஒரு சின்ன நோட். அது நம்மளுக்கு இந்த சங்கீதத்தை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு உதவும், புரிந்து கொள்கிறதுக்கு உதவும். ஆசாப்பின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா தாவீதின் சங்கீதங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே முடிவடையும். இதுக்கப்புறம் வந்து ஒரு சிலது தான் தாவீதின் சங்கீதம். இதுக்கு முன்னால் வந்ததில் பெரும்பாலுமானது தாவீதின் சங்கீதங்கள். அதனால தான் கடைசி வசனம் 72 கடைசி வசனம் சொல்லுது, ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. பாருங்க, சங்கீதங்கள்லாம் ஜபங்கள், விண்ணப்பங்கள், இதெல்லாம் கர்த்தரிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட விண்ணப்பங்கள். ஸோ அதனால தான் ஜபத்தில் பயன்படுத்துகிறோம் நம்ம. இவையெல்லாம் விண்ணப்பங்கள், ஜபங்கள் ஆக்சுவலாக. சரி, இப்போது இது ஆசாப்பின் சங்கீதம். நிறைய ஆசாப்பின் சங்கீதத்தை பார்ப்போம். ஆசாப்புங்கிறவன் யார் முதல்ல அது சொல்லிடுறான். ஆசாப்புங்கிறவன் லேவியின் புத்திரில் ஒருத்தன். அவன் தாவீதினால் அந்த தேவாலயம் கட்டப்படுறதுக்கு முன்னாடி, சாலமன் காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி கூடாரம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. டென்ட் ஆஃப் மீட்டிங்னு, கூடி வருகிற கூடாரம். அந்த கூடாரத்தில் பிரமாதமான மியூசிக்கெல்லாம் தாவீதின் காலத்தில் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. பெரிய எல்லா ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸு, சிங்கர்ஸ் வச்சு 24 மணி நேரம் பாட்டும் துதியும் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அந்த கர்த்தரை துதிக்கிறத அவ்வளோ பெரிய ஒரு வேலையை எடுத்து தாவீது செய்தார்ன்று பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இந்த வர்ஷிப்பை பற்றி நிறைய கேள்விகள் நிறைய பேருக்குள்ள. எதுக்கு எடுத்தாலும் தாவீது பண்ணாரா நம்ம பண்ணணுமான்றாங்க. ஒன்றுமே புரியலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. தாவீது என்ன எதையோ தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தான்? கிடையாது. நம்முடைய தெய்வத்தை துதித்து ஸ்தோத்தரித்து பாடும்படியாக ஆட்களை அமர்த்தி அப்படி பண்ணி கொண்டிருந்தான். அதில் ஒரு மியூசிக் டைரக்டராக அந்த இசைக்குழுவை நடத்துகிறவனாக ஆசாப் என்கிறவனை நியமித்தான் என்று 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நியமித்தபடினால அவன் அதை நடத்திக்கிட்டு வந்திருந்த காலத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து அந்த குழுவுக்கே, இசைக்குழுவுக்கே ஒரு தலைவனாக மாறிவிட்டான். அநேக பாடல்களை எழுதி ஆசாப்பினிடத்தில் கொடுத்து இசையமைக்க சொல்லி அது எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி அப்படி பாடல்கள் இயற்றப்பட்டது அந்த காலத்தில். இதுக்கு முன்னால் உள்ள தாவீதின் சங்கீதங்கள்லாம் சிலதெல்லாம் ஆசாப்பினிடத்தில் கொடுக்குறத அப்படியே சொல்லியிருக்கு, அந்த நோட்டில் அப்படியே போட்டிருக்கிறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஆசாப்பே சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். உதாரணத்துக்கு 50வது சங்கீதம், ஏற்கனவே நம்ம அதை படித்தோம். 50வது சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம், 2வது புஸ்தகத்தில் வருது இல்லையா? அது மட்டும் இல்லை, இப்போ 73லேருந்து 83ஆம் சங்கீதம் வரைக்கும் எல்லாம் ஆசாப்பின் சங்கீதம். 89 வரைக்கும் இந்த 3வது புக்கு இல்லையா? 73லேருந்து 83 வரைக்கும் ஆசாப்பின் சங்கீதம். அதில் மீதி இருக்கிற 6 புஸ்தகங்களில் 4 வந்து கோராகின் குமாரர் அப்படிங்கிறவங்க எழுதின சங்கீதம். இதுக்கப்புறம் வர்றதில் 1 தாவீது, இன்னொரு ஆள், அதெல்லாம் சொல்லியிருக்குது. சரி, இது சங்கீதம் எதை குறித்ததுன்னு சொல்லிடுறேன். சங்கீதம் எதை குறித்ததுன்னா,
அதாவது தன்னுடைய வாழ்க்கையும் எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் கண்ணோட்டத்திலேயே பார்த்துக்கிட்டு வந்திருக்கான் ஆசாப் என்கிறவன். ஆனால் அவனுக்கு ஒரு நாள் ஒரு காரியம் சம்பவித்தது. கர்த்தருடைய ஆலயத்திலே போய் அங்கே கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் ஒரு சில காரியங்கள் அவனுக்கு விளங்க ஆரம்பிச்சது. உலகத்தின் கண்ணோட்டத்திலே பார்த்து பார்த்து அதைரியம் அடைஞ்சிருக்கிறான், ஏமாற்றம் அடைந்திருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அவனுக்கு வேதனை தான் ரொம்ப அதிகமாச்சு. அப்படி இருந்த காலத்தில் ஒரு கடவுளோடு ஒரு என்கவுண்டர் அவனுக்கு. ஒர்ஷிப் பிளேஸுக்கு போகிற உடனே அந்த கூடாரத்துக்கு போகிறப்ப என்னமோ ஆச்சுன்றான். அதனால் அவனுக்கு அந்த உலகத்தின் கண்ணோட்டம் போய் எல்லாத்தையும் நித்தியத்தின் கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடியவராய் மாறுகிறான். அதனால் வித் இட்டர்னிட்டி லுக்கிங் சீயிங் எவ்ரி திங் இன் லைட் ஆஃப் இட்டர்னிட்டி அப்படிங்கிறத பற்றி தான் அந்த சங்கீதம். எல்லாவற்றையும் நித்தியத்தின் கண்ணோட்டத்திலே காண்பது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை யாரும் எடுத்துகிட்டு பார்த்தாலே இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால உலகத்தோடு ரொம்ப ஒன்றி போயிடுறோம். நம்ம இந்த உலகத்தை தவிர வேறு வாழ்க்கையை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போ இந்த உலகத்தில் வாழப்போகிற மிஞ்சி மிஞ்சி போனால் 100 வருஷம் இருப்போம். அதை வச்சு தான் எல்லாத்தையுமே எடை போடுறோம். எது முக்கியம், எது முக்கியம் இல்லை, எது ரொம்ப சிறந்தது, இதெல்லாம் எதுக்கெல்லாம் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குறோமோ, முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதெல்லாம் இந்த உலகத்தின் கண்ணோட்டத்தை வச்சு தான் பண்ணுறோம். இதில் தான் பிரச்சனை பாருங்கள். இதில் தான் சண்டை வருது, இதில் தான் விரோதம் வருது, இந்த பகை வருது, வெறுப்பு வருது, கசப்பு வருது. எல்லாம் இந்த உலகத்தை வச்சு எல்லாத்தையும் எடை போட்டு இந்த உலகம்தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுனால பல குழப்பங்கள் வாழ்க்கையில், பல கவலைகள், பாரங்கள் இதெல்லாம் நமக்கு உண்டாகிறது. இந்த ஆசாப் அப்படிப்பட்டவனாக இருந்தான். இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அவன் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், மியூசிக் டைரக்டராக இருக்கிறான், கர்த்தரை பாடி துதிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை பார்க்குறான். உலக கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அங்கே கெட்டு போனது. அப்படியே ஆவிக்குரிய ஜீவியம் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மூவ்மெண்ட் இங்கே பார்க்கலாம். நீங்கள் நல்ல ஆவிக்குரியவனாக இருந்து திடீர்னு சில காரியங்கள் குறித்து சிந்திக்கிறது தப்பாக இருக்குது. அதனால் அப்படியே கீழே போகுது. அவனுடைய கர்த்தரோடு கூட இருந்த உறவு அங்கே பாதிக்கப்படுகிறது, அப்படியே கீழே போகுது. அப்போ தான் அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு அல்லது அந்த கூடாரத்துக்கு அங்கே ஏதோ நடக்குது, சில காரியங்கள் அவனுக்கு விளங்க ஆரம்பிக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றம் அடைந்தவனாக அவன் மாறுகிறான். இல்லை ரொம்ப சில அற்புதமான பாடங்கள் இங்கே இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றது, வீட்டில் கூட வசனத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாறுதலை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது என்பதெல்லாம் இன்றைக்கி பார்ப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ ப்ரெஷஸ் டைம்ஸ். ஏன்னா நீங்கள் சபையில் இல்லைனா கூட வீட்டில் இருக்கும்போது கூட பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, ஜெபிக்கும்போது தேவன் அங்கே மையமாயிடுறார். அதனால் பல மாறுதல் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். சபையில் வரும்போது கூட அது ஒரு ஸ்பெஷல் டைம். இப்போ ஜபத்துக்கு வர்றோம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கு வர்றோம், செவ்வாய்க்கிழமை வர்றோம், அது ஒரு விசேஷமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஒரு ஷிஃப்ட் ஏற்படுது. பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். எல்லாத்தையும் பார்க்குற விதம் அங்கே மாறுகிறது. அந்த பார்க்குற விதம் மாறிட்டாலே நம்முடைய வாழ்க்கை மாறிடும். வாழ்க்கையில் பெரிய புத்துணர்ச்சி, நம்முடைய சந்தேகங்கள்லாம் போய் நம்முடைய கவலைகள்லாம் தீர்ந்து ஒரு பெரிய உற்சாகமும் உத்வேகமும் நமக்கு அங்கே உண்டாக முடியும். சரி, இங்கே சங்கீதக்காரன் ஆசாப்பு இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது பாருங்கள், 1ஆம் வசனத்தில் பார்க்கலாம். நீங்கள் முதல் 2 வசனத்தில் பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அதாவது கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறான். தேவன் நல்லவராக தான் இருக்கிறார், இஸ்ரவேலருக்கு நல்லவராக இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. கிட்டத்தட்ட நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போனோன்னா ஆக வாய்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு வந்துட்டேன்றான். கொஞ்சத்தில் தப்பிச்சேன், நான் பொழைச்சேன்றான். இல்லைன்னா அப்படியே கர்த்தரை விட்டு அப்படியே தூரமாக போகிற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான். எதனால் அப்படி வந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய காரியம் அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அவனை மனசை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அது என்னன்னா, பொல்லாதவர்கள், துன்மார்க்கர்
அவளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கிறாங்க, ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் தேவனை நம்புகிறவர்கள் அந்த அளவுக்கு இதாக இல்லை. அவனுடைய வாழ்க்கையே அவன் சொல்கிறான் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ அடுத்த ஆளை பார்த்து இவனுக்கு ஒரு ஆதங்கம் உள்ள. கடவுள் வந்து ஒரு மாரல் காட். அவர் நல்லவராக இருந்தால் நல்லது கெட்டது அவருக்கு தெரியுது. அதுதான் மாரல் இல்லை, மாரல் கேரக்டர் ஆஃப் காட். நல்லது கெட்டது தெரிஞ்சவர் ஆள்றாரு. அப்போ நல்லவனை ஆசீர்வதிச்சு கெட்டவனை தண்டிக்க வேணாமா? அப்படி இல்லை இருக்கணும் உலகம். அப்படிப்பட்ட ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நல்லவர்கள் நல்லா இருக்க வேணும், கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேணும், கெட்டவர்கள் பாடுபட வேணும். அப்படி இல்லை உலகம் இருக்கணும். மாரல் யூனிவர்ஸாக இது இருந்ததுன்னா, மாரல் காடாக அவர் இருந்தார்னா நல்லவர்கள் நல்லா இருக்கணும், கெட்டவர்கள் அழிஞ்சு போகணும். அப்படி இல்லையா இருக்கணும். ஆனால் தலைகளாக இருக்குதை பார்க்குறதுக்குன்றான். கெட்டவர்கள் நல்லா இருக்கிறாங்க, நல்லவன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், பாடுபட்டு இருக்கிறான். இது என்ன இது? உள்ள கேள்வி எழும்புது. இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இது ஏற்கனவே 37ஆம் சங்கீதத்தை படித்தப்ப அந்த கேள்வி எழும்புச்சு. நம்ம அதில் படித்தோம் 37ஆவது சங்கீதத்தில் இதே கேள்வி. அங்கே ஒரு விதமாக பதில் அங்கே கொடுக்கப்பட்டது. என்ன மாதிரி பதில்? அங்கே அந்த சங்கீதத்தில் கொடுக்குற பதில் என்னென்னா, கர்த்தருக்கு காத்திரு. சரி, இப்போ உனக்கு விளங்கல இல்லை, கொஞ்சம் பொறுமையாக காத்திரு, கடைசியில் கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். இப்போ நீ நீதி நியாயத்தை காணலைனாலும் கடைசியில் பார்ப்ப நீ. துன்மார்க்கர் தண்டிக்கப்படுவார்கள், நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இதெல்லாம் பார்ப்பேன். இப்போ அதை அந்த அளவுக்கு நீ பார்க்கலனா கூட கடைசியில் அது நடக்குங்கிற மாதிரி பதில் அங்கே அந்த சங்கீதத்தில் வருது. அதெல்லாம் நம்ம படித்தோம், அதுக்குள்ளே போக விரும்பல. யோபுவின் புஸ்தகத்திலும் இதே கேள்வி தான். யோபு எல்லாத்தையும் இழந்து, குடும்பத்தை இழந்து, எல்லாம் போய், அவன் சொத்தெல்லாம் போய், எல்லாம் போய் பெரிய கஷ்டத்துக்குள்ளாகிறான். அப்படி ஆகும்போது அவன் நண்பர்கள்லாம் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க அவனுக்கு என்ன நடந்திருக்குதுன்னு. கொடுமை அது. அவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எல்லாம் ஃபிலாசபர்ஸாக இருப்பாங்க போல இருக்குது. ஆளாளுக்கு ஒரு அர்த்தம். எப்படி உனக்கு நடந்தது, நீ ஏதோ உனக்குள்ளே ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்பியாக்கும், அப்படியாக்கும், இப்படியாக்கும், இப்படி 1008 கேள்விகள் எழுப்புகிறாங்க. மூளை குழம்புது அவனுக்கு. 37 அதிகாரங்களுக்கு அது போகுது. போன பிறகு 38, 39, 40, 41ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறாருப்பா, நான் இதெல்லாம் உனக்கு விளக்கி, இந்த காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் எல்லாம் விளக்கி சொன்னால் உனக்கு நான் விளங்கவா போகுது? முதல்ல சிருஷ்டிப்பை பாரு, அதை விளங்கிட்டியா? நீ எப்படி எல்லாத்தையும் உண்டாக்குறேன்னு உனக்கு தெரியுமா? அதையாவது நல்லா விளங்கிட்டியா? நான் தான் உண்டாக்குனேன்னு நம்புறியா? அப்படின்லாம் பேசுகிறாரு. வானங்களை விரித்தது யார்? விரிச்சப்போ நீ கூட இருந்தியா? உனக்கு தெரியுமா இதை பற்றி? அப்படின்லாம் சொல்லி விளக்குறாரு அவர். விளக்கிட்டு அப்போ என்ன சொல்ல வர்றாரு? உனக்கு அதே விளங்கல, இதை எப்படி விளங்கிக்க போகிற? இந்த மாதிரி நல்லவன் நல்லா இல்லை, கெட்டவன் நல்லா இருக்கிறான்ற கேள்வியெல்லாம் ரொம்ப உனக்கு மிஞ்சிற கேள்வியாக இருக்குது. இப்போ சொன்னால் உனக்கு வழங்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடைசியில் 42வது அதிகாரத்தில் யோபுவில் அங்கே அவனே கடைசியில் புரிஞ்சுக்கிட்டு அவனே சொல்கிறான். 42ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்கள். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாதையும் என் புத்தி கெட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்றேன். கடைசியில் இவனே சொல்லிட்டான், ஐயோ, என் அறியாததை, புத்தி கெட்டாததெல்லாம் நானே போட்டு அலப்பிட்டேன். கரெக்டு தான் ஆண்டவரே, நீ சொல்கிறது கரெக்டு தான், அதெல்லாம் எல்லாம் விளங்க போகிறதில்ல, எனக்கு ரொம்ப கஷ்டம், மண்டையை உடஞ்சிடும் எனக்கு இதெல்லாம் யோசித்து பார்த்தேன்னா. நான் ஒன்றும் பெரிய ஃபிலாசபர் கிடையாது, என் அறிவு ஒன்றும் அவ்வளோ பெரிய அறிவு கிடையாது. சிலதெல்லாம் விளங்காத காரியங்கள் எப்போவுமே இருக்க தான் செய்யும். அதுக்காக நான் உண்மை சந்தேகப்பட வேண்டியதில்லை. நான் வேண்டாததெல்லாம் பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், வாயை பொத்திக்கிறேன்னு சொல்லிட்டான். அலப்பிட்டேன், வாயை பொத்திக்கிறேன் அப்படின்ட்டான். அதுதான் அவனுக்கு கிடைச்ச பதில். என்ன பதில்? அதை பற்றிலாம் இப்போ ஒன்றும் விளக்கம் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்லைங்கிறது தான் பதில். ஆனால் இங்கே சங்கீதம் 73 இந்த 2 பதிலையுமே தரல. 37 என்ன சொல்லுது? வெயிட் பண்ணு, கடவுள் கடைசியில் நியாயம் செய்வார் அப்படின்னுது. பொறுமையாரு, கர்த்தரை நம்பு, கர்த்தர் நியாயம் செய்வார் நம்பு அப்படின்னுது. யோபுவில் என்ன சொல்லியிருக்குது? இதெல்லாம் சொன்னாலும் உனக்கு வழங்காது, அதனால் கொஞ்சம் அமைதியிலாரு அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் 73ஆவது சங்கீதத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதில், ரொம்ப விளக்கமான ஒரு காரியத்தை இங்கே பார்க்குறோம். அதனால தான் 73ஆம் சங்கீதம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். இதில் கொஞ்சம் விவரங்கள் நிறையா இங்கே வந்திருக்குது, அதை நாம் பார்ப்போம். இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, முதல் வசனம், சுத்த இருதயமுள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார்னு ஆரம்பிச்சுட்டு
2ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்றுன்னு சொல்லிட்டு அப்படியே சறுக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் கீழே போய்கிட்டே இருக்குது. சறுக்குதல் ஆரம்பிச்சுட்டு சறுக்கிட்டு, ஏன் சறுக்குது? ஏன்னா கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறானே ஏன்? எனக்கு பதில் சொல்ல தெரியல. எனக்கு கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறானே ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறான். 2ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அந்த கேள்விகளை கேட்குறான். இதெல்லாம் நம்ம படிக்கும்போதே வாசிக்கிறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கும்போதே நான் வாசிக்கிறேன். அப்புறம் 16லேருந்து 17 வசனம் பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. 1000 கேள்விகள், 2லேருந்து 15 வரைக்கும் கேள்வி மேலே கேள்வி, விளங்காத கேள்வி. அவனுக்கு விளங்காததெல்லாம் சொல்லி தீக்கிறான். எனக்கு இதை பற்றி டவுட் இருக்குது, அதை பற்றி டவுட் இருக்குது, இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குது, நமக்குள்ளே கூட இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் அது மாதிரி சொல்கிறான் பாருங்கள். ஆனால் இவனை எனக்கு பிடிக்குது ஒரு விதத்தில். ஏன்னா ஆனஸ்ட்டாக இருக்கிறான். அவன் வந்து விசுவாசிக்கலன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு விசுவாசி தான். ஆனால் தனக்குள்ளே இருக்கிற சந்தேகங்களை க்ளீனாக சொல்கிறான். சிலர் நினைக்கிறாங்க சந்தேகத்தை சொன்னாலே கர்த்தருக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி. கிடையாது. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை அறிகிறார், நம்ம விசுவாசிக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலையில் நிமித்தமாக சில சந்தேகங்கள் எழும்புது. அதை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அதுக்கு பதிலை தேடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்று கிறிஸ்தவம் ஒன்றும் வந்து அறிவில்லாத மார்க்கம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு பதிலை தேடலாம், அதுக்கு பதிலும் இருக்குது. ஆகவே 2லேருந்து 15 வரைக்கும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். அப்புறம் 16, 17 பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஒரு திருப்பு முனை எப்போ வந்துச்சுன்னா, நான் வந்து அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தேன். அதான் டென்ட் ஆஃப் மீட்டிங், ஆசிரியப்பு கூடாரம். அங்கே போய் பிரவேசித்தேன். அங்கே போனப்போ தான் அவர்களுடைய முடிவை, யார் துன்மார்க்கர் நல்லா இருக்கிறான்னு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே, விளங்காமல் இருந்தது, அவனுடைய முடிவுன்னா என் முடிவுன்னா அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது எனக்குன்றான். விளக்கம் கிடைக்குது அவனுக்கு, ஏதோ ஒரு விளக்கம் கிடையாது. அதையும் பார்ப்போம் இப்போ. அப்புறம் 18லேருந்து 28 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்திங்கன்னா, திரும்பவும் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசம் உயருகிறது, ஏறுகிறது, உற்சாகம் உண்டாகிறது. அது அற்புதமான ஒரு சத்தியம். அதை இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை வச்சு நாம் ஜெபிக்க போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம். அப்போ இதை ஒரு தடவை அப்படியே வாசிக்கிட்டே போவோம், விளக்கம் சொல்லிக்கிட்டே வரேன் கடன்னு. மெயினாக அந்த பிற்பகுதியில் தான் கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். ஏன்னா அங்கே கொண்டு வரணும். ஏன்னா அது நமக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, முதல் வசனத்தில், சுத்த இருதயமுள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். இவனுடைய பிரச்சனை என்னென்னா, இந்த துன்மார்க்கர் நல்லா இருக்கிறாங்கிறது மட்டும் இல்லை, அவர்களை பற்றிய ஒரு பொறாமை இவனுக்குள்ளே வந்துருச்சு. அவன் நல்லா இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு பொறாமை வந்து இவனுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ அந்த பொறாமை தான் இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏன் பொறாமை? அவர்கள் நல்லா இருக்கிறத பார்க்குறான், அவர்களுடைய ஹெல்த்து, வெல்த்து, ப்ராஸ்பரிட்டி எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தன்னோட கம்பேர் பண்ணிக்கிறான். தன்னுடைய ஹெல்த்து, வெல்த்து, ப்ராஸ்பரிட்டி எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணிக்கிறான். அவனுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இது என்ன, கடவுள் நல்லவரா இருந்தால் அப்படி நடக்குமா? நான் அவருடைய பிள்ளை, என்னில் ரொம்ப ஆசீர்வதிக்கணும், அவனை போய் அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அவனுக்குள்ளே வருகிறது. நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது பாருங்கள். அதாவது அந்த மாதிரி கேள்விகள் நிறையா இருக்குது. என்ன அது, உலகத்தான் எவ்வளோ இதாக இருக்கிறான், உலகத்தான் அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான் அப்படின்னு. சில நேரத்தில் இந்த ப்ராஸ்பெரிட்டி பற்றிலாம் நம்ம டீச் பண்ணும்போது கூட சிலருக்கு, அதாவது பில் கேட்ஸ் என்ன அவங்க உபதேசம் கேட்டு தான் பணக்காரரானாரா, ஈலான் மஸ்க் வந்து உங்கள் உபதேசத்தில் தான் அவர் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டாரா அப்படிங்கிறது. அவருக்கு இது தேவையா இந்த உபதேசம்? நான் சொல்கிறேன், அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க நல்லா பெரிய சில டாட்டா, பிர்லான்னு பெரிய பெரிய பணக்கார குடும்பங்களில் பிறந்து நல்லா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவங்க ஏற்கனவே நிறைய ப்ராஸ்பரிட்டி இருக்குது. ஆனால் சாதாரண ஒரு ஆள் எடுத்துங்க, அவன் பாவம் ஒரு ஏழை நாட்டில், ஒரு ஏழை குடும்பத்தில், ஒரு ஏழை சூழ்நிலையில், ஒன்றும் முடியாத நிலையில் வந்திருக்கான். அவன் கோயிலுக்கு வந்தானே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஈலான் மஸ்கை கடவுள் ஆசீர்வச்சிருக்காரு, டாட்டா பிர்லாவை ஆசீர்வச்சிருக்காரு, உனக்கு நீ பேசாமல் இரு, கஞ்சியை குடிச்சிட்டு ஒரு குடிசையில் கடைன்னு சொல்ல போகிறீங்களா? அதுக்காக தான் நான் செழிப்பை பிரசவம். நான் என்ன சொல்கிறேன், அப்பா
இந்த உலகம் ஒரு பாவ உலகம். இந்த உலகத்தில் தரித்திரம் வந்துருச்சு. தரித்திரம் வந்து பலரை பாதிச்சிருக்குது. ஒருவேளை நீ அந்த சூழ்நிலையில் பிறந்திருக்கிறான், ஏழையாக பிறந்ததுனால தப்பு இல்லை. ஆனால் அதிலே நீ கிடக்கணும்னு அர்த்தம் இல்லை. கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை பிடிச்சிக்க. கர்த்தர் உன்னுடைய தேவையை சந்திப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான்னு ஈசாக்கை பற்றிலாம் சொல்லியிருக்கலையே, அப்படியே ஒன்று ஆசீர்வதிப்பார் கர்த்தர் அப்படின்னு சொன்னால் அதை வேணான்றீங்களா நீங்கள்? அதை வேணான்னு சொல்கிற ஆள் பெரிய துரோகி நான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை சொல்ல வேணாமா ஜனங்களுக்கு? தாழ்ந்து போய் ஒன்றும் இல்லாமல் போய் கஞ்சிக்கு லாட்ரிக்கு அடிக்கிற அளவில் கோயிலுக்கு வர ஆள்கிட்ட இதை சொல்ல வேணாமா? நம்ம இதை சொல்லி அவர்கள் மேலே வர்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ண வேணாமா? அவர்களுக்கு நல்ல வழியை காட்ட வேணாமா? கர்த்தரை எப்படி நம்புறது? இப்படியே கஞ்சிக்கு லாட்ரி அடிச்சுட்டே கடை இதுதான் கடவுள் உனக்கு விட்ட வழி, அவனுக்கு நல்லா வச்சிட்டாரு, உன்னை எப்படி விட்டாருன்னு சொல்ல போகிறீங்களா நீங்கள்? கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். ஒருவேளை சூழ்நிலை உன்னை இந்த இதில் பிறக்க வச்சுருக்கலாம். இந்த பாவ உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி நீ அப்படி ஒரு ஏழையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பு, கர்த்தரை பிடிச்சிக்கோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ நல்லா மேலே வருவ. அதுக்கு என்ன வழிகள், என்ன போதிக்குது வேதம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது அவசியம். நான் நினைக்கிறேன் அது ரொம்ப அவசியம். எல்லாருமே நல்லா இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி சொல்கிற ஆளுங்க பாருங்கள், இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆளுங்க பாருங்கள் இருப்பானுங்க, கோயிலில் இருப்பானுங்க, சில இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் பெரிய பரிசுத்தமான பேர் பேசுவான், இதெல்லாம் பணம்லாம் தேவையில்லையாக்கும், அதெல்லாம் செழிப்பெல்லாம் வேணாமாக்கும். ஆனால் மற்றவங்ககிட்ட என்ன இருக்குதுன்ற பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பான். அவன் எப்படி கார் வாங்கினான், அவன் எப்படி வீடு வாங்கினான், எவ்வளோ காசு வச்சுருக்கிறான், எத்தனை கோடி இருக்குது அவன்கிட்ட, இதே பேச்சு ஒன்று இல்லை. இதே தான் பேச்சு. அவன் என்ன சம்பாரித்தான், அவன் என்ன வச்சுருக்கிறான்றது தான் இவனுக்கு கவலை பொழுது அன்றைக்கும். இவனை பார்த்தீங்கன்னா நீ 20 வருஷம் பொறுத்து பாருங்கள், இதை விட மோசமான நிலையில் இருப்பான். மேலே வரவே முடியாது. ஏன்னா மற்றவங்ககிட்ட என்ன இருக்குன்றதை பற்றி பொறாமைப்பட்டுட்டு இருக்கிற வேலை அது. இந்த பொறாமைப்படுறதை விட்டுட்டு கர்த்தரை பிடிச்சிக்கிற வேலையில் இறங்கணும். மற்றவங்கள்ட்ட என்னமோ இருந்துட்டு போகுது, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார், இருந்துட்டு போகிறாங்க. கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறேன், கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைக்க போகிறேன், கர்த்தருக்காக வாழ போகிறேன், நான் பொறாமப்பட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவனுக்குள்ளே பாருங்கள், பார்த்து பார்த்து தண்ணி அவனையும் கம்பேர் பண்ணிக்கிறான். பண்ணி இவனுக்குள்ளே ஒரு பொறாமை வந்துருச்சு. கோயிலில் பாட்டு எழுதுகிற ஆளுக்குள்ளே பொறாமை வந்தால் என்ன ஆகுது? சில பாட்டுகள்லாம் பார்த்தா அப்படிப்பட்ட ஆளுங்க இருப்பாங்க போல இருக்குது. பாட்டு அந்த அளவில் இருக்குது, ஐயோ கொய்யோன்னு இருக்கும். ஏன்னா கர்த்தர் பேரில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு, என்ன அப்படி ஆகிப்போச்சே நமக்கு அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள்லாம் கர்த்தர் தான் காரணம். நம்மளை எப்படி விட்டுட்டார், அவனை எப்படி தூக்கிட்டார், அவனை எப்படி தூக்கலாம், அக்கிரமக்காரன் நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன்னாக்கும் என்னை எப்படி விட்டுட்டார் இப்படிங்கிற ஒரு எண்ணம், பொறாமை வந்துருச்சு பாருங்கள் அவனுக்குள்ளே. இங்கே வந்து அவன் கால்கள் தள்ளாடுதலுக்கும் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு, இன்னும் கொஞ்சம் இருந்தால் போயிட்டுருப்பேன் நான். இப்படியே யோசித்து மற்றவங்க பேரில் பொறாமப்பட்டு என் வாழ்க்கை, என் ஆவிக்குரிய ஜீவமே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோன்றான். துன்மார்க்கன் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் பொறாமை கொண்டேன். இப்போ கவனிங்க, 4லேருந்து வாசிக்கிறேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவங்களுடைய இதை விவரிக்கிறான், துன்மார்க்கருடைய வாழ்க்கையை விவரிக்கிறான். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி. அவனுக்கு 1000 பிரச்சனைங்க. அவன் பார்க்குறதுக்கு பெரிய ஜோக்காக அப்படி உட்காந்துட்டு போகிறான் காரில், அவன் நல்லா உடுத்திக்கிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான். அவனை உள்ளே போய் பூந்து பார்த்தீங்கன்னா தானே தெரியும் அவனுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு. 1000 பிரச்சனை இருக்கும். இவன் உட்காந்து கற்பனை பண்ணிக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷருடைய உபாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும். நெக்லஸ் மாதிரி பெருமை அவர்களை சுற்றிக்கிட்டு இருக்குதான். கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். ஃபுல்லாக கொடுமை பெருமை நிறைஞ்சிருக்கிறாங்க. அவங்க தலையை நிமித்திக்கிட்டு மூக்கை தூக்கிக்கிட்டு போகிறான். அவனுக்கு எல்லாம் இருக்குது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. என்ன நினைப்பாரு, வாய் வானம் மட்டும் எட்டுதான். சிலர் வாய் அப்படி தான் இருக்குது இல்லையா?
பெருமை பீத்துறது அப்படியே அப்படியே தாங்க எல்லாம் வெட்டி முறிச்சிட்டா மாதிரி பேசுகிறது. நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அவங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்ற அந்த பெருமையில் அப்படி இருக்கிறாங்க. இவனுக்கு வயிறு எரியுது பார்க்க என்னடா நம்ம ஆண்டவரை நம்புகிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், அவன் எப்படி இருக்கான் பாரு அப்படிங்கிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். அவங்க பெருமை பேசுகிறதில்ல, அளவே இல்லை. தேவனுக்கு என்ன தெரியும், அதை பற்றி அறிவெல்லாம் அவருக்கு உண்டோ அப்படின்னு பேசுகிறார்களாம். சரித்திரத்தில் டயானிசஸ் தி யங்கர் அப்படின்னு ஒரு ஆள், ஒரு டைரண்ட், ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன், சிசிலியில், இத்தாலியில் உள்ள சிசிலியில் ஆண்டவன். அவன் டெம்பிள் ஆஃப் சைரக்யூஸ்னு ஒரு அந்நிய தெய்வ கோயில் ஒன்று இருந்திருக்குது பாருங்கள். அதை போய் அதை பாழாக்கி, அப்புறம் கப்பலில் ஏறி அந்த பாழாக்கி அந்த பொருட்கள் அங்கே இருந்த விலையிற பெற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பத்திரமாக கடலில் பயணம் பண்ணி வந்துட்டானான். சேர்ந்தது மட்டும் இல்லை, சேர்ந்துட்டு அவன் சொல்கிறான், நான் பாரு கோயிலில் கொள்ளை அடித்து கொண்டு வந்திருக்கிறேன், கடவுள் என்ன பண்ணிட்டாரு, நல்லா தான் இருக்கிறேன், நான் கோயிலையே கொள்ளை அடித்தேன், கடவுளையே கொள்ளை அடித்தேன், நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு பெருமை பேசினான் பாருங்கள். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்குறான். இவங்க பெருமைக்கு அளவே இல்லை, வானளாவிய அளவுக்கு பேசுது. இவ்வளவு கொடுமை பேசுகிறாங்க, இருமாப்பா பேசுகிறாங்க, கொழுப்பாக பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சமரி ஒட்டுமொத்தமாக ஒரு லைனில் சொல்கிறான். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அவன் பணக்காரனாக இருக்கான், அது இவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. என்னடா அது பாட்டுக்கு கோடியாக கொட்டி கிடக்குது, பெரிய பணக்காரனாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பொறாமை இவனுக்குள்ளே வந்துருச்சு. வந்துட்டு தவறான சில முடிவுகளுக்கு வர்றான் பாருங்கள். தவறான சில முடிவுகள், திங்கிங் ராங்காக போனோடனே கன்க்ளூஷன் ராங்காகவும் போயிடுது. 13 பாருங்கள். நான் விருதாவாகவே இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். இப்போ தன்னை பற்றி சொல்கிறான். இப்போ அவனை பற்றி சொல்லிட்டான், அவன் எவ்வளோ பெருமையாக இருக்கிறான், எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறான்லாம். இப்போ சொல்கிறான், நான் ரொம்ப இன்னசென்ட்டு, நான் சுத்தமாக இருக்கிறேன் இருதயத்தில், நான் எந்த தப்பும் பண்ணுறதில்ல, எந்த பாவமும் செய்கிறதில்ல, நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தினந்தோறும் தண்டனை மாதிரி இருக்குது வாழ்க்கையில். எது செஞ்சாலும் சரியாக வரமாட்டேங்குது, தண்டனை மாதிரி தான் எனக்கு வாழ்க்கையில் பூரா இருக்குது அப்படின்றான். ஆனால் சொல்லிவிட்டு 15ஆம் வசனம் ஒரு அதிசய வசனம். ஏன்னா இவ்வளோ சொன்னவன் திடீர்னு அதை அப்படியே அமுக்கி வாசிக்கிறான். ஏன்னா இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இது வெளியே சொல்லவும் விரும்பலாண்டவரே, ஏன்னா உங்களுடைய பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, தேவனுடைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க அதேரியமாகிடக்கூடாது என் பேச்சை கேட்டு. அப்போ உண்மையான விசுவாசிவேன். ஒரு பக்கம் ஆண்டவர் மேலே ஒரு பற்று இருக்குது, ஒரு பக்கம் ஆண்டவருடைய பேரை கெடுக்கக்கூடாது, அனாவசியமாக ஆண்டவரை பற்றி திட்டிக்கிட்டு பேசி அப்புறம் அடுத்தவனுக்கும் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை இல்லாமல் போயிடக்கூடாது, நம்ம தான் கீழே போயிட்டுருக்குறோம், அடுத்தவனையும் இழுத்துடக்கூடாது கீழே அப்படிங்கிற அந்த அறிவு இருக்குது அவனுக்கு. அப்போ அவன் நல்ல விசுவாசின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதைரியம் அவனுக்குள்ள, ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குள்ளுமே எப்போது ஒரு நேரம் அது மாதிரி வரும் பாருங்கள். அந்த நேரத்தில் தான் இவன் பண்ணதை நம்ம பண்ணணும். சந்தேகம் வர்றதே இல்லைன்னு சொன்னால் அது நம்ப முடியாது. கண்டிப்பாக சந்தேகம் பல நேரங்களில் வரும். உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அப்புறம் கடவுள் இதை பற்றி ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சில நேரத்தில் அநியாயம் அக்கிரமம் பண்ணுறோன்னு பார்க்கும்போது எப்படி இருக்குது நமக்கு? ஆண்டவர் எங்கேருந்தாவது ஒரு பெரிய ட்ரக்குக்கு கொண்டாந்து உனக்கு மேலே ஏற்றினார்னா நல்லா இருக்குமே, இல்லை அக்னியை கொண்டாந்து கொட்டினார்னா நல்லா இருக்குமே, இல்லை நமக்கு நினச்சிருக்கீங்களா நீங்கள்? அப்படி மேலே தலையில் கொண்டாந்து அக்னியை கொட்டினா ஊர் உலகத்துக்கு தெரியும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படி தான் இயேசு கூட இருந்து சீஷர்லே சொன்னாங்க. ஒரு தடவை சமாரியா வழியாக வந்துக்கிட்டு இருந்தார். இவர் வந்துட்டு இருந்தப்போ நைட் ஆகிடுச்சு. அந்த சமாரியா ஊரில் ஒரு ஹோட்டல் வீட்டில் இருக்குதா தங்குறதுக்கு சத்திரம் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வான்னா போய் பார்த்தான். இவங்க யூதர்னு தெரிஞ்சவன, சமாரியர்களுக்கும் யூதருக்கும் ஆகாது, இனப்பிரச்சனை. அவன் சொல்லிட்டான், நீ யூதனா ஊருக்குள்ளே வராது, போயிட்டார் அப்படின்ட்டான். வந்து இயேசுகிட்ட சொல்கிறாங்க, இயேசுநாதரே நீ யாருன்னு தெரியல, அவனுக்கு ஒரு காட்டுவோம் அவனுக்கு இன்றைக்கி.
வானத்திலிருந்து எலியா அக்னியை கொண்டாந்த மாதிரி கொண்டாந்து இவன் ஊரையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கினா தான் இவனுக்கு புரியும் நீர் யாருன்னு, எவ்வளோ பெரிய பவர் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு இவனுக்கு புரியும் அப்படின்னானுங்க. சீஷர்கள் இவங்க தான் பின்னால் பாஸ்டர்களானாங்க. இயேசு சொல்கிறாரு, இது என்ன ஆவியாதுன்றார். என்ன ஆவி? அவன் தான் தெரியாமல் பேசுகிறான், நீ ஏன் அப்படி பேசுகிற அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம எல்லாருமே அந்த மாதிரி சில நேரத்தில் யோசித்துருக்கிறோம். நடக்கிற அக்கிரமத்தை அநியாயத்தை பார்க்க. அப்போ இயேசுவை அவ்வளோ அவமதித்து ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறவனை பண்ணால் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம கூட நினைக்கிறோம், அக்கிரமம் அநியாயம் பண்ணுறவனை கர்த்தர் அக்னியை கொண்டு தலையில் கொட்டாருன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது சில நேரம் அவன் பண்ணுற இதை பார்க்கும்போது. ஏன் இப்படி விட்டு வைக்கிறாரு? கடவுள் இல்லையா? அப்போ பார்க்குறது இல்லையா? ஒன்றும் செய்கிறது இல்லையா? அதை பற்றி எங்கே இருக்கிறாரு? அவருக்கு இதெல்லாம் தெரியுமா? இவனுக்கு கேட்குறானுங்க இல்லையா? உன்னதமானவருக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இவருக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு? இதை பற்றி அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க அவங்க. நம்ம ஆண்டவரே காட்டும், அறிவு இருக்குன்னு காட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுற கிறிஸ்தவர்களெல்லாம் பார்த்துருக்குறேன் நான். உங்களுக்கு தெரியும்னு காட்டும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மூடுக்கு வந்துட்டான். அப்படியே ஆவிக்குரிய இதில் அப்படியே கீழே போயிட்டுருக்கிறான். கர்த்தர் மேலே இருக்க நம்பிக்கை பாதிக்கப்படும். ஆனாலும் இருந்தாலும் கர்த்தர் மேலே விசுவாசிக்கிறான். நான் வாய் திறந்து இதை பேசினேன்னா ரொம்ப சத்தமாக மற்ற விசுவாசிகள்லாம் அதை கேட்டு என்னோட சேர்ந்து அவனும் கீழே வந்துடுவான், கெட்டு போயிடுவான். அதனால் நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறான். அது ஒரு நல்ல இண்டிகேஷன். அப்புறம் 16ஆம் வசனம் பாருங்கள். இங்கே தான் டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. 16, 17 ரொம்ப முக்கியமான வசனம். என்னமோ நடக்குது இங்கே, கவனிங்க. இது நடக்கணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இது நடக்கணும். இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, வீட்டில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இது நடக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கணும். சில நேரத்தில் அடிக்கடி நடக்கணும். அடிக்கடி நடக்கணும். என்ன கேட்டால், இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன். தப்பே இல்லை யோசிக்கிறது. நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அப்போ என்ன சொல்கிறான்? இதை யோசித்து பார்த்தேன். எப்போ இந்த பிரச்சனை தீர்ந்தது, எது வரைக்கும் இந்த வசனம் எனக்கு இருந்ததுன்னா, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள், அந்த டென்ட் ஆஃப் மீட்டிங்ன்ற சொல்கிறது, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசித்து அங்கே போனோன்னா அவர்களுடைய முடிவை கவனித்தேன் அப்படின்றான். அங்கே போனோடனே எப்படி இவனுக்கு அவங்களுடைய முடிவு விளங்குச்சு? ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே பலிகளை கொண்டு செலுத்துகிறாங்க. அங்கே தேவனுடைய கற்பனைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தில் அதெல்லாம் தானே இருக்குது. இப்போ அங்கே போகும்போது அவன் என்ன கற்றுக்கிட்டான்? அங்கே என்ன ஆயிருக்கும் அவனுக்கு? என்ன ஆச்சுன்னு சொல்லலை. அங்கே போனோன்னே எனக்கு விளங்கிருச்சு அப்படின்றான். அங்கே போனோன்னா அவனுடைய முடிவு என்ன, துன்மார்க்கனுடைய முடிவு என்னன்னு எனக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்றான். எப்படி அவனுக்கு விளக்கம் கிடைச்சிருக்குங்கிறத பற்றி பெரிய பெரிய வேத வல்லுநர்கள், கால்வின் போல ஆளுகள்லாம் சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஜான் கால்வின் சொல்கிறாரு, அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் 10 கற்பனைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி போதிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் போதிக்கிறாள். அங்கே போயிருப்பான், அந்த 10 கற்பனைகளை பற்றி நினைவுக்கு வந்திருக்கும், அதை பற்றி போதனையும் கிடச்சிருக்கும், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்த கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல, கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல வந்த உடனே அவனுக்குள்ள அந்த விளக்கம் கிடச்சிருச்சு. அவனுக்கு விளங்கிருச்சு. நம்ம யார், துன்மார்க்கன் யார், நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், துன்மார்க்கன் எப்படி கெட்டு போகிறவனா இருக்காங்கிற விளக்கம் விட்டது அப்படிங்கிறார். இன்னொரு பெரிய பைபிள் டீச்சர் அவர் சொல்கிறாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகும்போது பலிகள் இடுறாங்க. அங்கே மிருகங்களை கொண்டு கொள்கிறாங்க. பலி மேலே பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். ரத்தத்தை சிந்தி மிருகங்களை கொண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த இதில் வச்சு, ஆல்டரில் வச்சு பண்ண பிறகு தகன பலியாக அதை இடுவாங்க. அதாவது அதை பற்ற வச்சு எரிய விட்டு சாம்பலாக போகிற வரைக்கும் அங்கே நின்று அதை எரிய விடுவாங்க. அப்போ எந்நேரம் போனாலும் ரத்தம் சிந்துதலும் தீ எரியறதும் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. அப்போ இவன் உள்ளே போனவன், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனவன் இதெல்லாம் பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை ஒரு பக்கம், பலிகள் ஒரு பக்கம் சாகுது, அப்புறம் அக்கினி எரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை இவனுக்கு கர்த்தரை பற்றி வெளிப்பாடை கொடுக்குது. கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவருங்கிறத. இந்த பலிகள் சாகும்போது அவன் அதை பார்க்குறான். ஏன் சாகுது? ஏன் பாவத்துக்காக சாகுது அப்படின்னா, பாவத்தினுடைய முடிவு, பாவியினுடைய முடிவு மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாவும். அப்போ அந்த துன்மார்க்கனை பார்த்து நான் ஏன் பொறாமப்பட்டு இருக்கணும்? அவன் முடிவு அது. ஒரு சாகிற மிருகமும் துன்மார்க்கருக்கு என்ன ஆக போகிறதுன்றதை காட்டுது.
அப்புறம் அக்கினியில் எரியும் போது அந்த அக்கினியை எரிய விட்டு தகன பலியாக இதை இடும்போது தேவ கோபம் எப்படி அவனுடைய பாவத்தின் மீது வெளிப்படுகிறது. தேவ கோபம் அக்கினி மாதிரி வந்து அந்த மிருகத்தில் இறங்குது. மிருகத்தின் மேலே இறங்கின மாதிரி மனுஷன் எப்படி தண்டிக்கப்படுகிறான், அவன் செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை கோபாக்கினை எப்படி உண்டாகும் அப்படிங்கிறதெல்லாம் நினைவுக்கு வருது அவனுக்கு. அங்கே ஒரு போதனை கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கே ஒரு போதனை கிடைக்குது. அது ஏன் இங்கே உள்ளே வந்த உடனே மட்டும் கிடைக்குது? தேவனுடைய பிரசன்னத்தில் அல்லது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்த உடனே மட்டும் கிடைக்குது. அது ஏன்னா வெளியில் மற்ற எல்லாத்திலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஜெப நேரத்தில் வந்து கூடுவது எவ்வளோ அவசியம். வீட்டில் ஜெபிக்கிறது, பைபிளை வாசிக்கிறது எவ்வளோ அவசியம்னு யோசித்து பாருங்கள். நிறைய பேர் இன்றைக்கி மனசோர்வு, மனக்கலக்கம், வாழ்க்கையில் வெறுப்பு இதெல்லாம் ஏன் உண்டாகுதுன்னா பைபிளை வாசிக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு போகிறது இல்லை, வசனத்தை கேட்கறது இல்லை. அதான் ஒரு பெரிய பைபிள் டீச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒருத்தர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வர்ஷிப் புட்ஸ் காட் அட் த சென்டர் ஆஃப் அவர் விஷன். ஆராதனை வந்து கர்த்தரை கொண்டு வந்து மையத்தில் வச்சிருது. எல்லாத்தையும் உலகத்தில் நம்ம அங்கங்கே அதை இதையும் பண்ணிகிட்ருக்குறோம். வர்ஷிப்னு வந்த உடனே அவர் மையமாயிடுறார். இட் இஸ் வைட்டலி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் it is only when God is at the center of the vision of our vision that we see things as they really are. கர்த்தர் என்னைக்கு நம்முடைய பார்வைக்கு மையமாய் அவர் இருக்கிறாரோ அப்போ தான் காரியங்களை பார்க்க வேண்டிய விதத்திலே நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். உலக பார்வையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த உலக பார்வை போய் தெய்வீகமான விதத்தில் பார்க்குறதுக்கு எப்போ மாற்றம் உண்டாகுது? கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடம், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறப்படுற ஒரு இடம், ஜெபிக்கிற ஒரு இடம், கர்த்தருடைய பிரசன்னம் விளங்குகிற ஒரு இடம், கர்த்தருடைய காரியங்களை குறித்து பேசுகிற ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரும்போது உலகத்தாரை போல சிந்திக்காமல் இப்போ புதுவிதமாய் சிந்திக்க ஒரு வாய்ப்பு உண்டாகிறது. அதுதான் அவனுக்கு நடந்ததுன்றார். பொறாமப்பட்டுக்கிட்டு வாயை திறந்து அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவன் இங்கே உள்ளே வந்த உடனே அவன் சொல்கிறான், பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்த போது அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. கவனித்து என்ன உணர்ந்தான்? இப்போ பாருங்கள், நிச்சயமாகவே 18, நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவனை பார்த்து பொறாமப்படுறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் சறுக்கலான இடத்துல இருக்கிறான், வழிக்கு விழ போகிறான். அவன் ரொம்ப டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்கிறான். கடவுளை நம்பாதவன், கடவுளை அறிந்து கொள்ளாதவன், அவன்கிட்ட எவ்வளோதான் இருந்தாலும் அவன் ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறான். சறுக்கலான இடம்னா அதுதான், பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவனுக்கு இன்றைக்கி எல்லாம் இருக்குது, எந்த கவலையும் இல்லை, எல்லாம் இருக்குதுன்ற மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் அவன் இருக்கிறான். அவனை பார்த்து நான் பரிதாபம் பண்ண ஒழிய, கடவுளை அவன் அறியாமல் இருக்கிறானே, அவனை கரம் பிடித்து நடத்த ஆலோசனை சொல்ல கடவுள் இல்லையே, அவனுக்கு கடவுளை குறித்த அறிவு இல்லையேன்னு பரிதாபம் பண்ண ஒழிய அவனை பற்றி நான் ஏன் பொறாமப்படணும்? அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவா பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். அதாவது இதை நினச்சி பார்க்கும்போது மனம் கசந்து தான், ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, ஆண்டவரை பற்றி தப்பாக பேசிட்டோமே, உள்ளந்திரியம் குத்துது, உள்ள குத்துது. ஐயோ ஆண்டவரை தப்பாக எடை போட்டேனே, ஆண்டவரை பற்றி அதே எதையும் சொல்லிட்டேனே, வாயை திறந்து ஆண்டவரை சந்தேகப்பட்டேனே, நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தமான இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் செய்யலி ஆண்டவர்ன்ற மாதிரி பேசிட்டான். சொல்கிறான், என் உள்ளந்திரியில் குத்துண்டேன். அடுத்த காரியம், அடுத்த 22 பாருங்கள். நான் காரியமறியாத மூடனானேன், காரியமறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். என்ன சொல்கிறான்? அறிவே இல்லாதவன் ஆகிட்டேன். சென்ஸ்லெஸ் அண்ட் இக்னோரண்ட் அப்படின்னு வருது NIV-யில். நல்லா சென்ஸ்லெஸ் தான், அர்த்தமற்ற விதத்தில் யோசனை பண்ணி அறிவில்லாதவனை போல பேசிட்டான் ஆண்டவரே. யோபு மாதிரியே சொல்கிறான்.
ஐயோ அலப்பிட்டேன் போட்டு, என்னென்னத்தையோ பேசிட்டேன் நான். அதையும் இதையும் வச்சு சந்தேகப்பட்டுட்டேன். 1000 கேள்விகள் எனக்குள்ளே எழும்புச்சு. அதையெல்லாம் தூக்கி நான் பேசிட்டேன். ஒரு மிருகம் போலான்னு. மிருகம் யோசிக்கிறது இல்லை பாருங்கள். மிருகம் ரொம்ப ஆழமாக யோசிக்கிறது இல்லை. மிருகம் பேசிக் திங்கிங் தான். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது, கன்னிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மனுஷனை மாதிரி அலசி ஆராயக்கூடிய, ஆழமாய் சிந்திக்கக்கூடிய அந்த மைண்டு மிருகத்துக்கு கிடையாது. ஒரு மிருகம் ஒரு மாட்டை அடித்து சாப்பிடுதுன்னா இந்த அடுத்தது போய் அதை போய் துரைச்சிட்டு அதை சாப்பிடுப்பாங்க. அதுதான் மிருகம். அதுக்கு தான் பொறாமை, அதுக்கு தான் அந்த வயலன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் எப்போ பார்த்தாலும் வாயில் அப்படியே ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அங்கே கடித்து பீறி தின்னு அப்படி தான் அது வாழுது. சொல்கிறான், நான் மனுஷன் அப்படி வாழ வேண்டியவன் இல்லை, மிருகம் மாதிரி நான் இருக்கக்கூடாது. மற்றவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு அது எனக்கு இல்லையே இது எனக்கு இல்லையேன்னு அடித்து பிடிச்சிட்டு இருக்க முடியாது. மிருகம் போல் ஆகிட்டேன் நான். அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆழமாக நான் திங்க் பண்ணியிருக்கணுமே, ஆண்டவரை பற்றி திங்க் பண்ணியிருக்கணுமே, ஆண்டவரோடு எனக்கு ஒரு உறவு இருக்குதே, ஆண்டவரை பற்றி அறிவு எனக்கு இருக்க வேண்டாமா, அப்படி இல்லாமல் போயிடுச்சே அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு 23லேருந்து 26 இதை வச்சு தான் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஜெபத்தில் செலவிட போகிறோம் நாம். 23லேருந்து 26 இது எல்லாருமே மனப்பாடம் பண்ணுங்க. அடிக்கடி இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ தான் வெளிப்பாடே அவனுக்கு உண்டாகுது. என்ன ஆச்சு, என்ன தெரிய வந்ததுன்னு சொல்கிறான். எனக்கு இப்போ புதுசாக விளங்குனது என்ன, என் இருதயத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்த பிறகு எனக்கு என்ன ஆச்சுன்றான். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். என்ன சொல்ல வரான்னு நான் சொல்கிறேன். இன்னொரு விதமாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் அவன் பணக்காரனாக இருக்கிறான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் இப்போ என்ன திரும்ப சொல்கிறான், நான் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன், இதை விட பணக்காரனா எவனும் இருக்க முடியாது. ஏன்னா ட்ரூ ப்ராஸ்பரிட்டின்னா, உண்மையான ஐஸ்வர்யம்னா என்ன, ஆண்டவரை அறிந்திருப்பது, ஆண்டவர் கூட இருப்பது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, நீங்கள் ஆண்டவரோடு கூட இருப்பது, அவர் உங்கள் கையை பிடிச்சி நடத்துவது, அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவது, அதுதான் உண்மையான ப்ராஸ்பரிட்டி. வெறும் காசு பணம் இருந்தால் ஆண்டவர் இல்லைன்னா சறுக்கலான இடத்துல இருக்கிறோம், பறிக்க விழ போகிறோம், ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறோம் நம்ம. அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவன் இவ்வளோ வச்சுருக்கானு பொறாமப்பட்டிங்கன்னா அப்போ நம்ம அறிவு இல்லாமல் ஆகிட்டோம்னு அர்த்தம், மிருகத்தை போல் ஆகிட்டோம்னு அர்த்தம். ரொம்ப பேசிக் திங்கிங், ஒரு மாதிரி அடிச்சு பிடிச்சி திங்கிற அந்த மென்டாலிட்டி வந்துருச்சு, மிருகம் மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஆழமாக திங்க் பண்ணலன்னு அர்த்தம். ஆழமாக திங்க் பண்ணுறவன் என்ன திங்க் பண்ணுறான், அவன் கடவுளோட இல்லை, கடவுள் அவனோட இல்லை, அவனுக்கு இந்த உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியாது. இப்போ தாவீது பார்க்குறான் பாருங்க, அது கோலியாத் அவன் சொல்கிறான், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இந்த விருத்த சேதனம் பண்ணப்படாத பெலிஸ்தியன் இவனை கழுத்தை அறுத்து ஆகாயத்து பறவைகளுக்கு இன்றைக்கி போஷி பண்ணுறான். அப்படி என்ன இவனுக்கு விசேஷம், இவனுக்கு தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையின் அடையாளம் தன்னுடைய சரீரத்தில் அவனுக்கு இருக்கிறது. அவன் ஆபிரகாமின் பிள்ளை, வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரன். இவன் மேலே கை வைக்கிறவன் கத்தர் விடமாட்டார், இவனோட கத்தர் இருக்கிறார் சொல்கிறான். நீ உன் ஈட்டியோடு வர்ற, உன் கேடகத்தோடு வர்ற, இல்லை நான் ஒன்றும் இல்லாமல் வர்றேன், ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் நாமத்தில் வர்றேன் நான் என்றான். எத்தனை பேர் சொல்லுங்க கத்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு? நான் சொல்கிறேன், கத்தர் உங்களோடு இருந்தால் உங்களை போல பணக்காரர் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர், கத்தர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் அவரோட இருக்கீங்களா? நீங்கள் அவரோட இருக்கிறீங்களா? உங்களை கரம் பிடித்து நடத்துகிறாரா அவர்? உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது கத்தரா? இந்த வாயால் தினந்தோறும் சொல்லணும், நான் கத்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் உம்மோடு கூட இருக்கிறேன், என்னை கரம் பிடித்து நடத்துகிறீர், எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை வழி நடத்துகிறீர். என்னை போல் ஒரு ஐஸ்வர்யமான இந்த உலகத்தில் இருக்க முடியாது. உம்மை தவிர வேறு யார் எனக்கு வேணும்? எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு எந்த குறையும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படுன்ற. எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது. நான் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் கிடையாது, மேற்கொள்ள முடியாத மலைகள் கிடையாது, ப்ராப்ளம்ஸ் கிடையாது. அவனை பார்த்து அவனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையே நினச்சேன்னா நான் ஒரு மிருகம் லெவலில் ஆகிட்டேன். திங்கிங்கே கிடையாது, ஆழமான திங்கிங் கிடையாது. நான் தான் சொல்லணும் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா எல்லா ப்ராப்ளத்தை காட்டிலும் பெரியவர் கர்த்தர், அவர் இருக்கிறார். ஆமேன். என்ன மாதிரி வசனம் பாருங்கள். இதை இன்றைக்கி எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு, இதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் கர்த்தர், எனக்கு ஆலோசனை அவர் சொல்கிறார், என்னை கரம் பிடித்து நடத்துகிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன்.
என்ன அற்புதமான வார்த்தைகள். எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலதுகை பிடித்து தாங்குகிறீர். தாங்குறார கர்த்தர். நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மைமையில் ஏற்றுக்கொள்வீர். வாழ்நாள் முழுக்க நடத்திட்டு சிலருக்கு வயசானவொன்னே கொஞ்சம் பயமாயிடுது. ஐயோ வயசாகிட்டே போதே, அடுத்தது என்ன செத்தா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் போச்சிருவாங்களோ நம்மளை, ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் ஆகாதுங்க. நடத்துகிறவர் என்ன பண்ணுவார், நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்ள போகிறார். நம்ம ஒன்றும் போய் பூமிக்குள்ளே புதஞ்சு கிடக்க போகிறதில்ல, மண்ணோட மண்ணாக போயிடு, அதோடு முடிஞ்சிடறதில்ல கதை. நாம் அவரோடு கூட மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஓல்டேஜுங்கிறது அப்போ ஒரு மகிமையை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. சந்தோஷம்னா அதிகமாக அது. இப்போ வயசாகி சாகிற ஆளுகளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தேவனுடைய பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன். சிலர் ஜெபம் பண்ணுங்கய்யா, எனக்கு நான் போகணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு போகிற அவசரத்தில் இருக்கிறாங்க. அவங்க பவுலே சொல்கிறாரு, நான் போகிறது எனக்கு நல்லது, எனக்கு அங்கே தான் பிடிக்குது எனக்கு, ஆனால் இருந்தால் உங்களுக்கு நல்லது, ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போதிச்சு உதவுவேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில, போகிறதா இருக்கிறதான்னு தெரிலன்றார். நல்ல பிரச்சனை அது. அவருக்கு போகணும் போல் இருக்குது, ஆனால் இவங்கள பார்த்தா இருக்கணும் போல் இருக்குது அவருக்கு, இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. என்ன மாதிரி பிரச்சனை பாருங்கள். நாமெல்லாம் அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். வயசு ஆக ஆக அப்படி தான் இருக்கிறோம். போகிறத பற்றி கவலையே கிடையாது. மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவேன். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்கள், முடிவிலே என்ன மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவேன். மகிமையை நோக்கி பயணம். வாழ்க்கை தேவனுடைய மகிமையை நோக்கி பயணம், தோல்வியை நோக்கி பயணம் இல்லை, மகிமையான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. பரலோகத்தில் போனால் என்ன ஸ்பெஷல் அங்கே ஆண்டவர், இங்கே பூலோகத்தில் என்ன ஸ்பெஷல்? இங்கே இருந்தாலும் அவர் தான், இங்கேயும் அவர் தான், அங்கேயும் அவர் தான். இந்த பூலோக வாழ்க்கையை எது அற்புதமானதா ஆசீர்வாதமானதா ஆக்குது? கடவுள் என் கூட இருக்கிறார், கரம் பிடிச்சு நடத்துகிறார், ஆலோசனை சொல்கிறார். அப்போ என் வாழ்க்கை பரலோகம் மாதிரி ஆயிடுது. அங்கே போனால் என்ன விசேஷம்? அங்கேயும் அவர் என் கூட இருக்கிறார், முகமுகமாக அவரை தரிசிக்க போகிறேன். உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை எனக்கு இந்த பூலோகத்தில் என்றான். அப்போ கிறிஸ்தவ விசுவாசி எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும், அது இருந்தாலும் இது இருந்தாலும், அவனுக்கு விருப்பமெல்லாம் எதில் இருக்குது? அவரை தவிர வேறு எது மேலேயும் விருப்பம் கிடையாது. இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு கொடுக்கப்படுற காரியங்கள். விருப்பமெல்லாம் இது மேலே வைக்கக்கூடாது. விருப்பத்தை எங்கே கொண்டு போய் வைக்கணும்? அவர் மேலே வைக்கணும். இருக்கீங்களா? விருப்பத்தை கர்த்தர் மேலே வைக்கணும். இதெல்லாம் எடுத்து கர்த்தருக்காக பயன்படுத்த வேணும், நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த வேணும். தப்பாக போயிடுது பாருங்கள். விருப்பத்தை கொண்டு போய் இது மேலே வச்சுட்டு கர்த்தரை மறந்துடுறது, அது இல்லை வாழ்க்கை. அப்புறம் சொல்கிறான் பாருங்கள், என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். மாம்சமும் இருதயம் மாண்டு போனாலும் கர்த்தர் என்னுடைய பங்காக இருக்கிறார். அவர் என்னுடையவர், நான் அவருடையவர். அதை மாற்ற யாராலையும் முடியாது. நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். என்ன பாரு வெளிப்பாடு, பொறாமல் போயிடுச்சு பாருங்கள், பரிதாபம் வந்துடுச்சு. உம்மை விட்டு தூரமாக போகிறவர்கள் அக்கிரமக்காரன், துன்மார்க்கன், அவன் நாசமாக போகிற ஒரு பார்வையில் ஒரு வழியில் போயிட்டுருக்கான். அவனை பார்த்து பரிதாபம் தான் பண்ணணும், அவனுக்காக ஜெபம் பண்ணணும். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். எனக்கோ, எல்லாம் சொல்லுங்கள், எனக்கோ, நல்லா தான் சொல்லுங்களேன், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். இன்றைக்கி போகும்போது அதையே சொல்லிட்டு போங்க, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இதை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுவோமா? அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வெறும் ஜெபம். இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அதே வார்த்தை அப்படியே சொல்லணும் இல்லை, உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த கருத்தை சொல்லணும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் சொல்லணும். நான் ஜெபிக்க போகிறேன், நீங்களும் அப்படி ஜெபம் பண்ண கற்றுக்குங்க. இந்த மாதிரி இதுதான் உயர்ந்த ஜெபம். நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், கரம் பிடித்து என்னை நடத்துகிறீர், என்னை முடிவில் மகிமையில் சேர்த்து கொள்ளுகிறீர், எப்போ ஏற்பட்ட பாக்கியத்தை எனக்கு தந்து. இதை வச்சு இதை பேஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க.
தினந்தோறும் இந்த வாரம் முழுக்க அதை ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் 23 28 வசனம் வர அப்படியே உள்ள பதியட்டும். உள்ள எல்லாரும் நான் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு சபைக்குள்ளே வந்து உடைய வார்த்தையை கவனிக்க இந்த வாய்ப்பை கொடுத்தபடி ஆரம்பிக்கு ஸ்தோத்திரம். ஆசா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போன போது அவன் கண் திறக்கப்பட்டு அவன் எப்படிப்பட்டவன் என்பதை காண்க வாய்ப்பு கிடைத்தது போல் எங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பை கொடுத்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இடத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இப்படி வார்த்தையை கவனிக்க எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். எங்கள் உள்ளங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அவனுடைய பார்வைக்கு விசனமாயிருந்தது. சபைக்குள்ளே வந்து கர்த்தருடைய காரியங்களை கவனிக்கும் போது, காரியங்கள் விளங்கும் போது, வெளிப்பாடு உண்டாகும் போது, சத்தியம் எங்களுக்குள்ள இருதயத்தில் செல்லும்போது எங்களுடைய கேள்விகளெல்லாம் மறைகிறது, எங்கள் சந்தேகங்களெல்லாம் மறைகிறது. ஓ எங்களுடைய 1000 சஞ்சலங்கள் உள்ளத்தில் இருக்கிற விளக்க முடியாத கேள்விகளெல்லாம் ஒன்றுமில்லாமற் போகிறது. கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை ஆழமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குழப்பங்களெல்லாம் நீங்குகிறது, எங்கள் விசனங்கள் எங்களை விட்டு நீங்கி போகிறது, நீங்கி போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். துன்மார்க்கனுடைய முடிவை காண செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய முடிவையும் காண செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய முடிவுக்கும் துன்மார்க்கனுடைய முடிவுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டாயிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு தாழ்வான நிலையில் நாங்கள் சில நேரத்தில் சிந்தித்து விட்டோம், உம்மை சந்தேகித்து விட்டோம் என்பதை எண்ணி பார்த்து வருந்துகிறோம் கர்த்தாவே. உம் மீது நாங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம். நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் எப்போதும் உம்மோடு இருக்கிறோம். நாங்கள் என்றென்றைக்கும் எப்போதும் உம்மோடு இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். என் வலது கையை பிடிச்சி நீர் தாங்கி கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ வாழ்நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். தாங்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். என்னை தாங்குவதற்கு நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். என் பாதம் கல்லில் இடராது, இயேசுவின் நாமத்தினாலே அடிகள் சறுக்காது, கால்கள் தள்ளாடாது. ஓ சந்தேகங்களால் தள்ளாடாது, சந்தேகங்கள் சறுக்க வைக்காது. என்னை இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசத்திலே முன்னேறி செல்லுவேன், முன்னேறி செல்லுவேன், முன்னேறி செல்லுவேன் கர்த்தாவே. எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் வலது கையை பிடித்து என்னை தாங்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வாழ்நாள் முழுவதும் எல்லா கடினமான சூழ்நிலைகளிலும், சவாலான பிரச்சனைகளான சூழ்நிலையிலும் ஆலோசனை சொல்லி நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதமான ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அற்புதமான ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். அற்புதமான ஆலோசனைகள், அற்புதமான ஆலோசனைகள், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலோசனைகள், குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலோசனைகள், பண பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலோசனைகள், உலகத்தில் வேலையில் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலோசனைகள், ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலோசனைகள், நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை வெற்றி பெற செய்ய வைக்கிற ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னை வெற்றி பெற செய்ய வைக்கிற ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தை வெற்றி பெற செய்ய வைக்கிற ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை வெற்றி பெற செய்ய வைக்கிற ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபை மக்களை வெற்றி பெற செய்ய வைக்கிற ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குழப்பங்கள் மத்தியில் உம்முடைய ஆலோசனை எங்களை அதிலிருந்து மீட்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உம்முடைய நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ ஞானத்துக்காக ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம். எங்கள் வீடு ஞானத்தினாலே கட்டப்படுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அறிவினாலே சகலவித நல்ல காரியங்களால் நிறைந்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வழி நடத்துதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கையிலே முழுவதும் எங்களை வழி நடத்தி செல்லுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாழ்ந்து முடிந்த பிறகு முடிவிலே என்னை மகிமையில் நீர் சேர்த்துக் கொள்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். மகிமை எனக்காக வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். மகிமையான நித்திய வாழ்வை எனக்காக வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகிமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அந்த பயணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
என்னென்றைக்கும் மகிமை, என்னென்றைக்கும் மகிமையிலே வாழக்கூடியவனாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகத்திலும் பூமியிலும் கர்த்தாவே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஓ பரலோகத்திலும் பூமியிலும் கர்த்தா உம்மை தவிர வேற விருப்பமே இல்லை. நீர்தாமே என்னுடைய விருப்பமாயும் வாஞ்சையாகும். நான் வாஞ்சிக்கிற கர்த்தராயும் இருக்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை காட்டிலும் உண்மை அதிகமாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய மக்கள் எல்லாவற்றை காட்டிலும் உண்மை அதிகமாக வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சை உடையவர்களாக இருக்கட்டும். ஓ உண்மை அறிந்திருப்பதே பெரிய ஐஸ்வர்யம். உண்மை அறிந்திருப்பதைப் போல ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் கிடையாது. எங்களை மிகவும் பெரிய பணக்காரர்களாக ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறீர். நீர் எங்களோடு இருக்கிறீர். உண்மை அறிந்திருக்கிறோம் நாங்கள். அப்போ நாங்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் என்பது எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு குறைவே இல்லை, குறைவே இல்லை, தோல்வியே இல்லை. உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை தவிர வேறு எதுவுமே விருப்பம் இல்லை கர்த்தாவே. விருப்பங்களை எல்லாம் உம்மீது வைக்கிறோம், விருப்பங்களை எல்லாம் உம்மீது வைக்கிறோம் கர்த்தாவே. விருப்பம் முழுவதும் உம்மீது இருக்கிறதே. பூமியிலும் வானத்திலும், பூமியிலும் பரலோகத்திலும் எங்கள் விருப்பமெல்லாம் நீரே, நீரே எங்களுடைய விருப்பமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த பூலோகத்தில் எங்களுக்கு கொடுத்த இந்த சபைக்காக ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இங்கே நடக்கிற பிரசங்களுக்காக ஸ்தோத்திரம், இங்கே நடக்கிற கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு வந்து எங்களுடைய உள்ளத்தை தேற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எண்ணங்களை மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய சிந்தைகளை மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதைரியங்களையும் வெறுப்புகளையும் கசப்புகளையும் நீக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. 1000 கேள்விகளை உள்ள வைத்து கொண்டு சுமந்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவர்களும் கர்த்தாவே இதில் பங்கு கொண்டதன் மூலமாக தெளிவடையட்டும் கர்த்தாவே, தெளிவடையட்டும், தெளிவடையட்டும். ஓ உண்மை அறிகிறது போல ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாரும் எங்களை பார்த்து தான் பொறாமை பண்ணணும் ஒழிய நாங்கள் யாரையும் பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் அவ்வளவு நல்ல ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளையாயிருப்பதே பெரிய ஐஸ்வர்யம். உம்மை அறிந்திருப்பதே இந்த உலகத்தில் பெரிய காரியம் கர்த்தாவே. அதை காட்டிலும் மேலான ஒன்று இல்லை. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாம்சமும் இருதயம் கூட மாண்டு போகும் கர்த்தாவே, என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் நீர் இருக்கிறீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் இருதயத்தின் கண்மலையும் பங்குமாய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். என் பங்காய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஓ என் இருதயத்தின் பங்காய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், நீர் எங்களுக்கு சொந்தமானவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்திலிருந்து எங்களை எதுவும் பிரிக்க முடியாது. ஓ துன்மார்க்கர் இந்த உலகத்திலே அக்கிரமம் செய்து வாழுகிறவர்கள் அவர்கள் மீட்டு கொள்ளப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய அன்பை அவர்களுக்கு விளங்க செய்யும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு உதவுவீராக. ஓ அவர்களை உம்மண்டையில் கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தா. உம்முடைய சுவிசேஷத்தை அற்புதமான விதத்தில் இந்த உலகத்துக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். சங்காரமாகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு உம்முடைய ஜீவனை பெற அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஓ அவர்களை குறித்த ஒரு மனதுருக்கம், பரிதாபம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும், மனதுருக்கம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். பொறாமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. எல்லா பிசாசின் பிடியிலிருந்தும், எல்லா கட்டுகளிலிருந்தும், எல்லா மன கட்டுகளிலிருந்தும், எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை ஆக்கி உம்மண்டையில் அவர்களை திருப்பீராக, மனம் திரும்புதலை கட்டளையிடுவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே உம்மை அண்டி கொண்டிருப்பதே எங்களுக்கு நலம். ஓ உம்மை அண்டி கொண்டிருக்கிறதே எங்களுக்கு நலம் கர்த்தாவே. ஓ உம்மை அண்டி கொண்டிருப்பதே நலம். வாழ்நாள் முழுவதும் உம்முடைய கிரியைகளை சொல்லி விவரிக்க கர்த்தாவே உம்மேல் என் நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவர் மேலே என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். உம்முடைய கிரியைகளை வாழ்நாள் முழுவதும் சொல்லி அறிவிக்க எனக்கு உதவி செய்வீராக.
எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த சபை மக்களை ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வாலிபர்களை ஆசீர்வதிப்பீராக. இங்கே வருகிற ஒவ்வொருவரும், காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆசாப்பு பெற்ற அனுபவத்தை போல பெறட்டும் கர்த்தாவே. கண்ணோட்டம் மாறட்டும், வாழ்க்கையை பார்க்கிற விதம் மாறட்டும், வாழ்க்கையின் கண்ணோட்டம் மாறட்டும் கர்த்தாவே. அநேக வாலிபர்கள் இன்றைக்கு மாற்றப்படட்டும் கர்த்தாவே. வாழ்க்கையை வேறு விதமாய் அவர்கள் காணட்டும், புதிய விதத்தில் அதை காணட்டும், பார்க்க வேண்டிய விதத்தில் காணட்டும். ஒரு வெளிச்சத்தை நீர் கட்டளையிடுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஒரு விடுதலையின் இடமாக இது இருக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாரம் முழுக்க இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. 23லேருந்து 28 வரைக்கும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் உண்டாகணும். நான் யார், கர்த்தர் யார், அவர் எனக்கு என்னவா இருக்கிறாரு, நான் என்னவா இருக்கிறேன், என் முடிவென்ன, துன்மார்க்கனுடைய முடிவென்ன, இது தெளிவு வந்துருச்சுன்னா உலகத்தை பார்த்து நாம் பொறாம பண்ணணும், நம்மளை பார்த்து அவங்க பொறாம பண்ணணும். நாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம், நல்ல எதிர்காலத்தை நோக்கி போயிட்டுருக்கிறோம், நல்ல நித்தியத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய உள்ளங்களை நீர் தொட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏராளமான மக்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களை நீர் தொட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய உயிர் மீட்சி இன்றைக்கு உண்டானபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சந்தேகங்கள் நீங்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், சஞ்சலங்கள் நீங்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கை உண்டானபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே இப்படி வல்லமையுள்ள ஜெபங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜெபங்கள் எங்களை மாற்றட்டும், எங்களுடைய உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். ஸ்தோத்திரம். காத்து வழி நடத்துவீராக. உங்களுடைய வல்லமுள்ள கரத்தில் ஜனங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.